வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். பார்ட் 1 வீடியோ வந்துட்டு ஹிண்டன்பர்க்ஸ் ரிசர்ச் ரிப்போர்ட்டான அதானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் எல்ஐசிக்கு ஒரே நாளில் 16,000 கோடி லாஸ்ன்றாங்க, 19,000 கோடி லாஸ்ன்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இந்தியன் எக்கனாமி என்ன ஆகும், பயமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் அ ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட், நீங்கள் ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், இன்டராக இருக்கலாம், ஃபைனலாக இருக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பிசிகே அப்படின்னு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அது அந்த எக்கனாமிக்ஸோட கோர் சப்ஜெக்ட், இன்னொரு பார்ட் சப்ஜெக்ட் அது. ஸோ அதில் நீங்கள் நிறையா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிப்பீங்க. இதில் வந்துட்டு இன்ஃபேக்ட் பிசிகேல 3rd சாப்டரில் வந்து அதானி குரூப்பை பற்றி படிப்பீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டும் சம்மந்தம் இல்லை, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு நம்ம விலகி போக முடியாது. பிகாஸ் இது இந்தியன் எக்கனாமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு தெரியும், அதானி வந்து ஒன் ஆஃப் த டாப் குரூப் கம்பெனி இன் இந்தியா. இப்போது டாட்டா சொல்லலாம், ரிலையன்ஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் சொல்லப்போனால் பிர்லா, அதானி தான் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. அந்த டாப் 10 கம்பெனிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதானி குரூப் ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. அண்ட் அதானின்றவர் இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ஸ் 3rd ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறாரு. அண்ட் இப்போது அவரோட வெல்த் வந்து 3லேருந்து 7 ஆகிடுச்சு இந்த லாஸ்ட் 3 டேஸில். ஸோ இப்போ வந்து நம்ம கதைக்கு வருவோம். எல்ஐசி 16,000 கோடி நேற்றுக்கு ஒரு நாளில் இழந்துச்சு அப்படின்றாங்க. அது யார் காசு? மக்கள் காசு தான். ஸோ நம்மலாம் எல்ஐசியில் எல்லாருமே பாலிசி வச்சுருப்போம். நான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 40,000 ரூபா எல்ஐசிக்கு ப்ரீமியம் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட காசு தான் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்ஐசிக்கு எப்படி இந்த மாதிரி 16,000 கோடி லாஸு, 19,000 கோடி லாஸுன்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எல்ஐசியோட ஈக்விட்டி மார்க்கெட் எக்ஸ்போஷர் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ எல்ஐசியில் பாலிசி ஹோல்டர்ஸ் மணின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்ஐசியோட ஓன் ரெவென்யூ இருக்கும். ஸோ அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ஸ். ஸோ இதிலலாம் அவங்க வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 10,27,000 கோடி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் அவங்களோட எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே அவங்களோட எக்ஸ்போஷர் இருக்குது. அதில் அதானி குரூப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 81,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸில் கிட்டத்தட்ட 4%, 4.23% ஷேர் வச்சுருக்காங்க. அதானி போர்ட்ஸில் கிட்டத்தட்ட 9% ஸ்டேக் வச்சுருக்காங்க. டிரான்ஸ்மிஷனில் கிட்டத்தட்ட 3.65% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதானி க்ரீனில் கிட்டத்தட்ட 1.28% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதானி கேஸில் 5.96% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இது வந்து கோர் அதானி குரூப்பு. இப்போது அதை தவிர பார்த்திங்கன்னா அதானியோட சப்சிடரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏசிசி மட்டும் இப்போ அதானி வாங்கியாச்சு, அம்புஜாவையும் வாங்கியாச்சு. ஸோ ஏசிசி அம்புஜாவில் கிட்டத்தட்ட 6% ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்ஐசியோட அதானி குரூப்போட எக்ஸ்போஷர். ஸோ கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிலையும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேற்றுக்கு 2 நாளில் இந்த 25, 27 அந்த நாட்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஷேர் டமால் டிமில் உழுது ஆஃப்டர் ஹிண்டன்பர்க் ரிசர்ச்னால. ஸோ கிட்டத்தட்ட அதானி என்டர்பிரைசஸில் மட்டும் கிட்டத்தட்ட நான் இன்றைக்கே சொன்னேன் 600 ரூபா கிட்ட ஷேர் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதில் கிட்டத்தட்ட 3,645 கோடி நோஷனல் லாஸ் ஆகிருக்குது எல்ஐசிக்கு. அவங்களோட ஷேர் வேல்யூ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதானி போர்ட்ஸில் 3,000 கோடி, அதானி டிரான்ஸ்மிஷனில் 3,000 கோடி, அதானி க்ரீனில் 875 கோடி, அண்ட் அதானி கேஸில் 6,323 கோடி, ஏசிசி சிமெண்ட்டில் 550 கோடி, அம்புஜாவில் 1,450 கோடி. ஸோ இவ்வளோ வந்து எல்ஐசிக்கு வந்து நோஷனல் லாஸ் ஆகிருக்குது. இது லாஸ்ன்னு சொல்ல முடியாது, இது நோஷனல் லாஸ். ஏன்னா ஷேர் வந்து ஒரு இடத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்ஸ்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு டோட்டல் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 19,000 கோடி வருது டோட்டலாக. ஸோ இது வந்து நோஷனல் லாஸ் ஃபார் எல்ஐசி. இதுதான் வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆர் யாராவது ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது எல்ஐசி வந்து ஆட்டம் காணுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஐடிபிஐ பேங்க்கு லாஸ் ஆகும்போது அதை எல்ஐசி தலையில் தான் தூக்கி கட்டினாங்க. ஸோ எல்ஐசிக்கு ப்ரெஷர் ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக எல்ஐசிக்கு நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும். அடுத்தது, சார் வாட் இஸ் டாமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்பப்போ இந்த வார்த்தை வரும், டாமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கார்ட்ஸ் இருக்குல்ல, கார்ட்ஸை அடிக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நேராக அது எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வளைச்சி வைப்பாங்க, அடிக்க வைப்பாங்க. பிளேயிங் கார்ட்ஸை வந்து லைட்டாக ஒரு மாதிரி வளைச்சி இப்படி அடிக்க வைப்பாங்க. அப்புறம் இப்படி நேராக வச்சுருவாங்க. தட்டி விட்டால் டக 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 டகன்னு விழுந்துகிட்டே போகும்ல.
அதுதான் டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலீஷில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி செஞ்சுட்டு அடிக்க வைப்பாங்க. அதை தட்டி விட்டாங்கன்னா கட கட கடன்னு விழுவும்ல, அதுதான் டாமினோ எஃபெக்ட். ஸோ இப்போது ஒரு இடத்துல அடி வாங்கிச்சுன்னா இன்னொரு இடத்துல அடி வாங்கும், இன்னொரு இடத்துல அடி வாங்கும், இன்னொரு இடத்துல அடி வாங்கும், அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதானி குரூப்போட டெட் எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து அதானி குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட 2,20,000 கோடி டெட் இருக்குது. அதாவது மொத்தமாக அவங்க வாங்கின கடன். அதில் மொத்தமாக வந்துட்டு இந்தியன் பேங்க்ஸோட எக்ஸ்போஷர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 81,000 கோடி வந்து இந்தியன் பேங்க்ஸ் வந்து கடன் கொடுத்துருக்கு அதானிக்கு. ஸோ இப்போது சரி ஓகே, அப்போனா ஏதோ ஒரு 2 பேங்க் 3 பேங்க் கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பேங்க் கடன் கொடுத்துருக்கு அப்படின்னா அது இன்னொரு பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்கும். ஸோ அதானி டிஃபால்ட் ஆனாங்கன்னா அந்த பேங்க் காலியாகும், அந்த பேங்க் இன்னொரு பேங்க்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கும், அந்த பேங்க் காலியாகும். அவங்க அந்த பேங்க்கில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க பெரிய அமௌண்ட்டு, அது ஒரு கம்பெனியாக இருக்கும், அது காலியாகும். அது மாதிரி டாமினோ எஃபெக்ட். ஒன்று காலி ஆனோன்னா அப்படியே அடுத்து காலி ஆகிட்டே வரும். இது வந்து இந்தியன் எக்கனாமிக்கே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு எக்கனாமியை வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு தான் ஜஸ்டிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து நாளைக்கு இதை காப்பாற்றி ஆகலை அப்படின்னா இது மொத்த எக்கனாமியை காலி பண்ணிவிடும் அப்படின்னு மக்கள் பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரெட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த விழுந்துச்சுல்ல ஒரு 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 பெரிய ஃபால், இது திருப்பி சரி கட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போது இது வந்து நிறையா இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இது திருப்பி வந்துட்டு மேலே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூ ஹவ் டு நோ ஆல் திஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ இது ஆஸ் அ ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த டாமினோ எஃபெக்ட்லாம் இது 2008 வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வரப்போகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒத்து பாருங்கள். நான் யாரையுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். when you are students, அட்லீஸ்ட் சிஏ முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். ஆனால் அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நாலேஜும் நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் உள்ளே போக தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். நாளைக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் சிஎஃப்ஓ போகிறீங்க, அது ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருக்குன்னா எப்படியெல்லாம் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தேவை. இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து அதானியை பற்றி தப்பாக பேசுனா இந்தியன் எக்கனாமியை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி, அவங்க வந்து செல்ஃப் க்ரோன் கம்பெனி, இந்தியாவில் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க அப்படின்றான் சொல்கிறாங்க. அதிலலாம் டவுட்டே இல்லைங்க. ஆனால் டிரான்ஸ்பரன்சின்றது ரொம்பவே முக்கியம், கார்ப்பரேட் கவர்னன்ஸுன்றது ரொம்பவே முக்கியம். கார்ப்பரேட் கவர்னன்ஸும் டிரான்ஸ்பரன்சியும் ஒரு க்ளீன் கம்பெனியாக இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் அதானி வந்து 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கள, டாட்டா அப்படி பார்த்தா 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஸோ அதானியோட டோட்டல் ஒரு 6-7 கம்பெனியை சேர்த்துக்குங்க, லிஸ்டட் கம்பெனி மட்டும் சொல்கிறேன். அவங்களோட டெட் எக்ஸ்போஷர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதானியோட அந்த 6-7 கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எடுத்து பார்ப்போம். ப்ராஃபிட்ஸ் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 19,000 20,000 கோடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 19,000 20,000 கோடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிற குரூப் கம்பெனிஸ்க்கு 2 லட்சம் கோடி டெட் எக்ஸ்போஷர் இருக்க மாதிரி இருக்குது. இதே நீங்கள் டாட்டா எடுத்திங்கன்னா, டாட்டா டிசிஎஸ் இருக்குல்ல, டிசிஎஸ்ன்ற ஒரே கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 30,000 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் சம்பாதிக்குது. ஸோ டாட்டா குரூப்பில் நிறையா கம்பெனிஸ் இருக்குது, அதில் ஒரே கம்பெனியே அதானியோட டோட்டல் குரூப் கம்பெனிஸோட டபுள் டைம் ப்ராஃபிட் சம்பாதிக்குது. ஸோ அப்போ அவங்களோட டோட்டல் குரூப் கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் டெட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்வீசபிள் டெட்டாக தான் இருக்கும். பட் அதானி குரூப்பில் வெறும் 19,000 கோடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிற குரூப்புக்கு 2 லட்சம் கோடி எக்ஸ்போஷர் இருக்குன்னா அப்போ பார்த்துக்குங்க, ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அவங்களோட டெட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் பேங்க்ஸே அத்தனையும் கொடுத்துச்சானா கொடுக்கல. கிட்டத்தட்ட 40% தான் இந்தியன் பேங்க்ஸ்லேருந்து எக்ஸ்போஷர் இருக்குது, அண்ட் 60% பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்போஷர் தான் இருக்குது. ரீசெண்டாக இந்த ஏசிசி அம்புஜாவெல்லாம் அக்வயர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஃபாரின் எக்ஸ்போஷர்ஸ் தான் அதுக்கு ஃபண்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் பேங்க்ஸ்க்கு அடி கொஞ்சம் கம்மியாக தான் விழும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த வாரம் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டை பாருங்கள். குறிப்பாக இந்த அதானி என்டர்பிரைசஸ், ஸ்போர்ட்ஸு, டிரான்ஸ்மிஷன், க்ரீனு, கேஸு, ஏசிசி சிமெண்ட், அம்புஜா, எல்ஐசி ப்ளஸ் பேங்க் ஷேர்ஸ். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டிய டேட் வந்துட்டு 24th of January 2023 ரேட்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ்பிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த பேங்க் ஷேர்ஸ் எல்லாத்தையும் ரேட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரேட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளும் எவ்வளோ குறையுது, எல்ஐசி ஒரு நாளும் எவ்வளோ குறையுதுன்றதை பாருங்கள். இதுக்கப்புறம் ஏன் டாமினோ எஃபெக்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா நாலேஜ் கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். பை.